ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிவேதா பாரத். இந்த வீடியோவில் நாம் ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயினுக்கு மோல்டு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா, இது வந்து லிமிட் இல்லை, இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்கள் கிட்ட கையில் ப்ராஃபிட் வந்து இல்லை கையில் அமௌண்ட் இருக்குது, ஏதாவது மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது மோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா மோல்டு வச்சு பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம். கையில் பண்ணுற டிசைனை விட மோல்டில் பண்ணோன்னா ரொம்ப கிராண்டான லுக்கு கொடுக்கும். நல்லா வந்து அந்த ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நுணுக்கமான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல ரேட்டுக்கு வந்து நம்ம சேல் பண்ணலாம். அதிகமாக ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ நிறைய டிசைன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று வந்து மாற்றி மாற்றி கூட நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ மோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்காமல் பண்ணுங்கள். அது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த சிலிக்கான் மோல்டு ரொம்ப குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா, நான் 2 லிங்க் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டியோடு கொடுக்குறாங்க. ஸோ லைஃப் லாங் வரும், ரொம்ப வருஷத்துக்கு வரும். அதை நீங்கள் பிளேடெல்லாம் போட்டு கீறினா தான் அது டேமேஜ் ஆகுமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து மோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் பண்ணும்போது, மோல்டு யூஸ் பண்ணி பண்ணும்போது. ஸோ வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணுமோ உங்கள்கிட்ட காசு இருக்க வாங்கணும்னு தோணும்போது நிறைய வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டா ஜுவல்லரி ஆன்லைன் கிளாஸ் 1 மந்த் கோர்ஸ் வந்து இப்போது புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. 1 மந்த் கோர்ஸுக்கான புக்கிங். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் புக் பண்ணுறதா இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெசின் ஆர்ட் கிளாஸும் வந்து அதுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு. அதுலேயும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் ஐடியை கொடுக்குறேன். அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். வார்னிஷுக்கு பதில் ஃபெவிகால் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கணும், ஜுவல்லரி வந்து நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், பார்க்க நல்ல லுக்காக இருக்கணும், கொஞ்சம் லைஃப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வார்னிஷ் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து டெக்கர் வார்னிஷ் அப்படின்ட்டு இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க வந்து நல்ல லுக்காக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வேக்ஸ் கட் த்ரெட்டுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்டு, அதுக்கப்புறமா காட்டன் த்ரெட், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அது நம்ம வந்து வேக்ஸ் கட் த்ரெட் பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் போடுவோம். டெய்லி வேர் செட்டுக்கு சிங்கிளாக போடுவோம். அது வந்து ரொம்ப வேக்ஸ் கட் த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா வந்து அது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி, ரப்பர் கோட்டிங் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா, அது வந்து சிங்கிளாக போட்டிங்கன்னா நல்லா ஓரளவுக்கு லைஃப் வரும். கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10-20 வாட்டிக்கு மேலே நம்ம வந்து போடலாம். பட் காட்டன் த்ரெட்டு, எம்ப்ராய்டரி த்ரெட் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நூலாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் சிங்கிளாக போட்டிங்கன்னா. இந்த எம்ப்ராய்டரி த்ரெட், காட்டன் த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் திக்காக ஒரு நல்ல காட்டன் சாரீக்கு கொஞ்சம் கிராண்டாக போடணும் அப்படின்னும்போது நல்ல திக்காக ஒரு 15 லைனு, ஒரு 12 லைனு அந்த மாதிரி வந்து நல்லா போடுறதுக்கு வேணும்னா அந்த த்ரெட் யூஸ் பண்ணோன்னா நல்லா லுக்காக இருக்கும். பட்டு டெய்லி வேர் செட்டுக்கு சிங்கிளாக போடுறதுக்கு வேக்ஸ் கட் த்ரெட்டு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் வந்து 1 mm அப்படி இல்லைன்னா 1.5 mm அது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து 2 பேர் கேட்டிருக்காங்க. ஹேர் பேண்ட் வந்து எப்படி செய்கிறது டெரகோட்டாவில் அப்படின்ட்டு. இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அந்த பேண்டு மாதிரி வருது இல்லைங்களா, அது நிறைய ஒரு 20 ரூபா பேக்கெட்டில் ஒரு 5-6 அந்த மாதிரி வந்து காம்போவாக வரும். ஒரு பிளாக் கலராக வேறு வரும். ஸோ இந்த மாதிரி வாங்கி அதில் வந்து குட்டி குட்டி டாலர் மாதிரி இந்த ஸ்டட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைன் பண்ணி வேணால் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பண்ணோன்னா லைஃப் சுத்தமாக வராது. நம்ம நார்மலாக அது டிசைன் வச்ச மாதிரி ஏதாவது கடையில் வாங்கினாலே அது ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணும்போதே பிச்சுட்டு வந்துடும். அப்படி இருக்கும்போது இந்த டெரகோட்டா வந்து நம்ம ஒட்டுறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டினாலுமே நம்ம வந்து அந்த மடித்து பின்னி போடுவோம் இல்லைங்களா, அது ஒரு மாதிரி பேண்ட் வந்து மடித்து தானே போடுவோம், 2 சுற்று 3 சுற்றுன்னு. அந்த மாதிரி போடும்போது வந்து கண்டிப்பாக அது ரிமூவ் ஆகி வந்துடும். சரிங்களா, அதனால் அது கரெக்டாக வராது. நம்ம இது கையிலேயே வேறு டிசைன் பண்ணுவோம்.
ஒர்க்கும் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சொல்கிற ரேட்டுக்கு வந்து ஒரு பேண்டு வாங்குவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ வாங்கி அது பிச்சுக்கிச்சு அப்படின்னா அது இன்னமும் வந்து சரியாக இருக்காது. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஓகே. கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரி டெரக்கோட்டாவில் ஹேர் பேண்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க முன்கூட்டியே. லைஃப் வந்து வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிவிடுங்க. ஏன்னா அவங்க ஒரு டைம் வாங்கிட்டு அது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி யூஸ் பண்ணும்போதே அது வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளால் வந்து ஸ்டிக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளத்து மண் தான் வேணுமா அப்படின்னா, குளத்து மண்ணாக இருந்தாலும் சரி, தோட்ட மண்ணாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் களிமண்ணாக இருக்கணும். களிமண் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஸோ அது வந்து கரெக்டான களிமண்ணா அப்படிங்கிறத வந்து பார்த்து எடுத்துக்கணும். ஏரியாக இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா ஏரியிலையுமே களிமண் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் யோசிக்க வேண்டாம். அதுவே நம்ம வீட்டு வயலில் இருக்குது, தோட்டத்தில் இருக்குது, குளத்துல இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. யாராவது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இது களிமண் தானா அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி எவ்வளோ டேஸுக்குள்ளே பேக் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 2லேருந்து 3 நாளைக்கு வரைக்கும் அது ட்ரை ஆகணும். சரிங்களா? அதுக்கு மேலே எவ்வளோ நாள் ட்ரை ஆனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் மட்டும்தான் ட்ரை ஆகணும். அந்த 2 நாள் 3 நாள் சொன்னேன் இல்லைங்களா, அதுவுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம வந்து ட்ரை ஆக்கணும். வெயிலில் வச்சு ட்ரை ஆக்கவே கூடாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக கூட பேக் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நாள் கண்டிப்பாக ட்ரை ஆகி இருக்கணும். அதுக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னே வந்து பேக் பண்ணால் கரெக்டாக வராது. ஓகே கைஸ், இன்றைக்கான டவுட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.